இந்த நாளிலே கூட வசனமே உணவு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த உலகத்திலே வசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படியாய் உலகத்தை அனுபவிக்க எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் நினைத்த காரியங்களை நாம் செய்யலாம், நினைத்தபடி நாம் வாழலாம், எல்லாவற்றுக்குமே நமக்கு அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. தானியேலின் புஸ்தகத்திலே கூட 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கூட நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரும்படியாய் அப்படியாய் கூட நேபுகாத் நேச்சார் கட்டளையிடுகிறார். அதன்படியே 10 வாலிபர்களை அவருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அதிலே விசேஷமாக தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, அந்த 4 பேரும் அப்படியே தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரதானிகளின் தலைவனிடத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த ராஜ போஜனத்தினாலே நான் தீட்டுப்படாதபடிக்கு புசிப்பதற்காக மரக்கறியும் குடிக்க தண்ணீரும் பருப்பு முதலான காரியங்களை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி, அப்பொழுது அந்த தலைவன் சொல்லுகிறார், 10 நாள் நான் பார்ப்பேன், அந்த 10 நாள் கழித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தின் வளர்ச்சி மற்றவர்களை விட எப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் காண்பேன் என்று சொல்லுகிறான். அதே போல 10ஆம் நாளிலே அந்த பிரதானிகளின் தலைவன் பார்க்கும் வேளையிலே மற்ற வாலிபர்களை காட்டிலும் தானியேலும் மிஷாவேலும் அசரியாவும் அனனியாவும் புஷ்டி உள்ளவர்களாக, அழகுள்ளவர்களாக, சரீரத்தில் வளர்ச்சி அடைந்தவர்களாக காணப்படுவதை அவன் காண்கிறான். அப்பொழுது ராஜாவின் இடத்துல கொண்டு போய் இவர்களை நிறுத்தும் பொழுது இவர்களைப் போல மற்றவர்கள் காணப்படவில்லை என்பதை ராஜா காண்கிறார். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே கூட சொல்லுகிறார், நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு தகுதியில்லாத காரியங்களை நாம் விடும் பொழுது கர்த்தர் நம்மை 10 மடங்கு சமர்த்தராக மற்றவர்களை காட்டிலும் காணப்படும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நமக்கு தகுதி இல்லாத காரியங்களை நாம் தீட்டுப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே கூட நாம் தேவனை காட்டிலும் எதையெல்லாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் அதிகமாய் விரும்புகிறோமோ அவை யாவுமே பாவம்தான். அந்த காரியங்களுக்கு நாம் அடிமைகளாகி விடுகிறோம். அப்படி ஆயக்கூட பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறார். அதே போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த நாளிலே இந்த 2 காரியத்தை சொல்லி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பா, தகுதியிராத காரியங்களை நான் செய்ய மாட்டேன், அது மாத்திரமல்ல நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். செபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத தகுதியில்லாத காரியங்களை நாங்கள் நடப்பிக்காதபடிக்கு எங்களையும் எங்கள் சிந்தைகளையும் ஆண்டவரே நீர் காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலனுடைய வேத வார்த்தையின்படி பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் அடிமையாகி இருக்கிறார்களோ, ஆண்டவரை உம்மை நேசிப்பதை காட்டிலும் உலக காரியங்களை யாரெல்லாம் நேசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்கும்படியாய் இந்த வேளையிலே நான் கட்டளிட்டு செபிக்கிறேன். ஆண்டவரை, கர்த்தர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 10 மடங்கு சமத்தராக இந்த நாளிலே நீர் மாற்ற போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அப்படியே செய்வீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே 10 மடங்கு சமர்த்தர்களாக மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.